மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பாவை கடத்தி தன் பொண்ணை 100 மீட்டர் ரேஸில் வின் பண்ண வைக்க நினைக்கும் தீபிகா. நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சு முன்னாடி இப்போ சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதுனால சரி நிறைய பிஸ்னஸ் காலெல்லாம் வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் கோர்ட்டில் இருக்கும்போது மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தி மறுபக்கம் தீபிகா இருந்துட்டு அவங்களுடைய விளையாட்டை வந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தீபிகாவும் அவங்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யாவும் எப்படியும் வெண்பா வரமாட்டாங்க. அதனால இன்னைக்கு 100 மீட்டர் ரேஸில் ஐஸ்வர்யா நீ தான் வின் பண்ண போகிற அப்படின்னு தீபிகா இருந்துட்டு தான் மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையே வந்து கட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அதே போல தான் அந்த ஐஸ்வர்யாவும். மறுபக்கம் நம்ம மல்லியும் வெண்பாவும் சடனாக கிரவுண்டுக்கு மாஸ் என்ட்ரி கொடுத்ததுமே அவங்க 2 பேருக்கும் ஒரு பக்கம் அப்படியே பயம் வந்துடுது. இன்னொரு பக்கம் இந்த தீபிகா இருந்துட்டு உடனே ராஜேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன ராஜேஸ்வரி, நீ என்ன சொன்ன, உன் வார்த்தையை கேட்டு தான் நான் போய் என் பொண்ணுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். எப்படியும் வெண்பா வரமாட்டா, அதனால் என் பொண்ணு தான் வின் பண்ணுவாள் அப்படின்ட்டு நான் அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என்னுடைய கனவுல மண்ணை வாரி போட்டபடி இந்த மல்லியை வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாளே. இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா, தீபிகா மேடம் கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இந்த விஷயத்தை வந்து விஜய்க்கு உடனே கால் பண்ணி சொல்லலாம், எப்படியும் வெண்பாவை போக விடாமல் விஜய் தடுத்துருவான் அப்படின்னு நினச்சி விஜய்க்கு கால் பண்ணேன். அப்படி இருக்கும்போது விஜய் கோர்ட்டுக்கு போனதால ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, இதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இப்போது ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க இல்லையா. விஜய் கோர்ட்டுக்கு போனால் என்ன இருக்குது, வேறு எங்கே போனால் எனக்கு என்ன இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்ன மேடம் போலீஸாக இருக்குங்களே தவிர உங்களுக்கு வந்து மூளை வேலை செய்யாதா, அதாவது ராஜி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. வேறு என்ன மேடம் சொல்கிறது, அதாவது விஜய் வெளியே போயிருக்கான், இந்த நேரத்தில் அவனுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு மல்லிக்கு ஒரு சின்ன இன்ஃபார்ம் வந்துட்டு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு தான் நிறைய ரவுடிங்கெல்லாம் தெரியும் இல்லையா, அவங்க மூலியமாக வந்து டீலிங் பேசுங்க, மறுபக்கம் வெண்பாவை கடத்திடுங்க. அப்படி இருக்கும்போது வெண்பாவை கடத்திட்டா ஒரு 2 ஹவர்ஸை கழித்து அதுக்கப்புறம் வெண்பா வந்துட்டு மல்லிக்கு இருக்கிற இடத்துல வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லுன்றபடியே இப்போது இந்த தீபிகா இருந்துட்டு தனக்கு வந்து ரவுடி பேக்ரவுண்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்லுவாங்க. மறுபக்கம் அவங்களும் மல்லி மேடம் உங்களுடைய ஹஸ்பண்ட் விஜய் தானே, அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அவருடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அவருடைய மொபைல் சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது, நீங்கள் உடனே நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. நம்ம மல்லியும் இப்போ வெண்பாவும் போக நாதி இல்லாமல், அதாவது ஹார்ட்டோ எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்துட்டு தீபனுக்கு சொல்லி உடனே தீபனுடைய காரில் வந்துட்டு கிளம்புவாங்க இல்லையா. அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக மல்லி இருந்துட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறா, எப்படியும் தான் பொண்ணு தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கனவோடு இருக்காங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் எதிர்ப்பால் இந்த தீபிகா சொன்னபடியே 2 ரவுடிங்க நம்ம தீபனுடைய காரை வந்து வழிமறித்து சும்மா வேணும்னே வம்பிழுத்து மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேரை வச்சு வெண்பாவை கடத்திடுறாங்க. மறுபக்கம் விஜய்க்கு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றது எல்லாமே போய் அதுக்கப்புறமா தான் நம்ம விஜய் இருந்துட்டு சரி எப்படியும் மல்லி இருந்துட்டு வேண்டாத வேலை பார்த்துருப்பா, வெண்பாவை ஒரு வேளை வந்துட்டு காம்படிஷன் கலந்ததுக்காக வந்துட்டு கூப்பிட்டு போயிருக்காளா கிரவுண்டுக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கின்றதுக்காக விஜய் கோர்ட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மல்லிக்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது விஜய் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் எந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்ன மல்லி சம்மந்தமே இல்லாத கொஸ்டினெல்லாம் கேட்டு இருக்க, உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு இப்போ விஜய் வந்து கேட்பாங்க இல்லையா. இல்லை விஜய், உனக்கு ஆக்சிடென்ட் வந்துட்டு யாரும் எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க, அப்படி வரும்போது 2 ரவுடிங்க குறுக்கால வண்டியை போட்டு பிரச்சனை பண்ணாங்க, கடைசியில் நம்ம பொண்ணு வெண்பா வந்து கிடைச்சிட்டாங்க. மல்லி உனக்கு அறிவே கிடையாதா சுத்தமாக, நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம், வெண்பாவுக்கு ரன்னிங் காம்படிஷன் வேணான்னு அந்த அளவுக்கு எடுத்து சொன்னேன். அதையெல்லாம் கேட்காம கடைசியில் என் பொண்ணை வந்துட்டு நீ வந்துட்டு தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே, உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இப்போ கடைசியில் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மீது கோபம் அடைகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது, நம்ம மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.